ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி உத்திர ஸ்பெஷல் தேனும் தினை மாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் நாளை, அதாவது நாளை 11ஆம் தேதி வருது. சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரம் வந்து காலை 9 to 10:20, மாலை 6 to 8க்குள்ளே சாமி கும்பிட்டுக்கலாம். வாங்க இந்த தினை மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவு தினை அரிசியை வந்து எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்திருக்கேன். முருகனுக்கு வந்து நீங்கள் வழிபடணும்னு நினைக்கும் போது காலையில் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபடலாம், இல்லை இந்த தினை மாவு மட்டும் செஞ்சு வழிபடலாம். எதுவுமே செய்ய முடியாதுன்றவங்க வந்து வாழைப்பழமும் வெத்தலை பாக்கும் வச்சு வழிபடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வந்து இந்த கழுவினதை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா அந்த நீர் வந்து உறிஞ்சிக்கிறோம். அதை முறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அரிசியை. இப்போ நீரெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இதில் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும். இப்போ நல்லா வறுத்துட்டிங்கன்னா நல்ல வாசனை வரும். அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மெல்லாக இந்த மாதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காயை இதோடு சேர்த்து நல்லா மாவாக அடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவாக அடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி கலக்கணும். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கையளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நிறம் மாறுற வரைக்கும் நல்லா லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தினை மாவையும் இதோட சேர்த்து மாவு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். லைட்டாக மாவு சூடு ஏறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன் வந்து சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. தேனை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சுவையான தேனும் தினை மாவும் தயார். அற்புதமான பிரசாதம் முருகனுக்கு படைச்சு இந்த பங்குனி உத்திரத்தை முருகன் அருளால் நல்லபடியாக அனைவரும் கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திரம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.